ஹலோ எவ்ரிஒன், இன்னைக்கு நம்ம சென்சிட்டிவிட்டி டுவர்ட்ஸ் மேன்கைண்டு தான் பார்க்க போகிறோம். சென்சிட்டிவிட்டி டுவர்ட்ஸ் மேன்கைண்டுனா தமிழில் மனித குலத்தின் மீதான உணர்திறன். இதை நம்ம மனித நேயம் இல்லாட்டி பரிவு அந்த மாதிரி கூட சொல்லலாம். சென்சிட்டிவிட்டி டுவர்ட்ஸ் மேன்கைண்டுனா நம்மளை சுற்றி உள்ள மக்களை புரிஞ்சுக்கிடுறதும் அவங்கள கேர் பண்ணுறதும் அவங்கள மதிக்கிறதும் தான் சென்சிட்டிவிட்டி டுவர்ட்ஸ் மேன்கைண்ட். இது நம்மளுக்குள்ள இயற்கையாக உருவாகிற ஒரு எபிலிட்டி. இதனால் நம்மளால் எம்பத்தியை ஃபீல் பண்ண முடியும். எம்பத்தினா மற்றவங்க நிலமையில் நம்மளை நம்ம நினச்சி பார்க்குறது. இப்போ யாராவது கீழே விழுந்துட்டாங்கன்னா ஐயோ கீழே விழுந்துட்டாங்களேன்னு நினைக்கிறது சிம்பத்தி. நம்ம அந்த இடத்துல இருந்தால் எப்படி வலிச்சிருக்குங்கிறத நினைக்கிறது எம்பத்தி. சென்சிட்டிவிட்டி டுவர்ட்ஸ் மேன்கைண்ட் நம்மளை எம்பத்தியை ஃபீல் பண்ண வைக்கும், மற்றவங்கக்கிட்ட அன்பு கட்ட வைக்கும், மற்றவங்களோட சந்தோஷத்தில் கஷ்டத்தில் பங்கேற்க வைக்கும். ஒரு சென்சிட்டிவ் பீப்புள், உணர்திறன் கொண்ட மனிதன் எப்போதுமே எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க, எல்லாரையும் மதிப்பாங்க, எல்லாரோட உணர்வுகளுக்கும் எண்ணங்களுக்கும் மதிப்பு கொடுப்பாங்க, எல்லாரையும் மதிப்போடு வாழ வைப்பாங்க. மீனிங் ஆஃப் சென்சிட்டிவிட்டி டுவர்ட்ஸ் ஹியூமனிட்டி. ஹியூமனிட்டினா மனிதநேயம். உணர்திறன் கொண்ட மனிதர்கள் மற்றவங்களோட உணர்வுகளுக்கு, பிரச்சனைகளுக்கு, தேவைக்கு மதிப்பு கொடுப்பாங்க. இப்போ எனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்ன்ட்டு உணர்திறன் கொண்ட பீப்புள் கிட்ட போகிறேன், சென்சிட்டிவிட்டி பீப்புள் கிட்ட போகிறேன். அவங்க என்னோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு நீ எந்த தப்பும் பண்ணலை, நீ கரெக்டாக தான் பண்ண, அந்த மாதிரி எனக்கு ஆறுதலாக பேசுவாங்க. எப்போதுமே என்னோட எமோஷனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நான் சந்தோஷமாக இருந்தால் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, நான் சோகமாக இருந்தால் அவங்களும் சோகமாக இருப்பாங்க. இவளுக்கு இப்படி ஆகிட்டேன்ட்டு அப்படின்னு சோகமாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஹை சென்சிட்டிவிட்டி பீப்புள். சில பீப்புள் இயற்கையாகவே அதிக சென்சிட்டிவாக இருப்பாங்க, உணர்திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஒரு படம் பார்த்தா அந்த படத்தில் உள்ள சீனுக்கு அழுவாங்க, இல்லாட்டி அந்த சீனை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அந்தளவுக்கு சென்சிட்டிவாக இருப்பாங்க. இந்த ஹை சென்சிட்டிவிட்டி பீப்புள் சின்ன சின்ன டீட்டெயில்ஸையும் நோட்டீஸ் பண்ணுவாங்க. இப்போ யாராவது லைட்டாக சோகமாக இருந்தாலும் அவங்களோட எமோஷனை சீக்கிரம் கேப்சர் பண்ணிடுவாங்க. அவங்களோட நடத்தை, அவங்களோட சுற்றுச்சூழல் எப்படி இருக்குங்கிறத டக்குன்னு நோட்டீஸ் பண்ணிடுவாங்க. சின்ன டீட்டெயிலை கூட விட மாட்டாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹைலி சென்சிட்டிவ் பர்சன். எம்பத்தி அண்ட் கேரிங் நேச்சர். ஹைலி சென்சிட்டிவ் பீப்புள் மற்றவங்க நிலமையில அவங்கள நினச்சி பார்ப்பாங்க. அவங்க மற்றவங்களோட ஃபீலிங்கை ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவாங்க, எப்போதுமே ஹெல்ப் பண்ண ரெடியாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு டீப்லி மூவ்டு பை நேச்சர். அவங்களுக்கு மியூசிக், ஆர்ட், நேச்சர் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். சின்ன சின்ன மூமெண்ட்லேயும் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு சன்செட் பார்க்காங்கன்னா அந்த சன்செட் பார்த்தாலே அவங்க ஒரு நிம்மதி அடைவாங்க. நெக்ஸ்ட்டு சென்சிட்டிவிட்டி டு சென்சரி ஸ்டிமுலை. அதிக சத்தம், அதிக லைட்டு, அதிகமாக கூட்டம் இருக்கிற இடத்துக்கு போனாலே அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்க சின்ன சின்ன டீட்டெயில்ஸையும் மிஸ் பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தோம்ல. அவங்களுக்கு அந்த பெரிய இடம் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு விழாக்கு போனாங்கன்னா அங்கே சத்தம் அதிகமாக இருக்கும்ல, அந்த விழாவில் இருந்து வெளியில் ஒரு அமைதியான இடத்துல அவங்க இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ரிச் இன்னர் லைஃப். அவங்க லைஃப்பை பற்றி அதிகமாக யோசிப்பாங்க. எது நல்லது, எது கெட்டது, எது முக்கியம்லாம் அவங்க ரொம்ப யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கிறனால தான் அவங்களால ஈஸியாக ஹியூமன் எமோஷனை புரிஞ்சிக்க முடியுது. சோசியல் இஷ்யூஸ். சமூக பிரச்சனைகளையும் புரிஞ்சிக்க முடியுது. சென்சிட்டிவ் டு ஈக்குவாலிட்டி அண்ட் எமோஷன். சென்சிட்டிவ் டுவர்ட்ஸ் மேன்கைண்டில் ஈக்குவாலிட்டியை மதிக்கிறதும் வரும். இவங்க கேஸ்ட், ஜெண்டர், ரிலிஜியன், பேக்ரவுண்ட் அதை பற்றி எதையுமே யோசிக்க மாட்டாங்க. மற்றவங்களோட உணர்ச்சிக்கு, ஃபீலிங்ஸுக்கு, அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சென்சிட்டிவ் பீப்புள். உணர்திறன் கொண்ட பீப்புள் மற்றவங்கள காயப்படுத்த விரும்ப மாட்டாங்க, அமைதியாக நல்லிணக்கத்தோடு வாழ்கிறதுக்கு விரும்புவாங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சென்சிட்டிவிட்டி இன் சொசைட்டி. சென்சிட்டிவ் இண்டிவிஜுவல்ஸ் சொசைட்டியில் ஒரு முக்கிய வேலை பண்ணுறாங்க. அவங்க டீச்சராகவோ, கேர்கிவர்ஸாவோ, டாக்டராகவோ, சோசியல் ஒர்க்கராகவோ, லீடராகவோ மாறுவாங்க. சென்சிட்டிவ் பீப்புள் டீச்சராக மாறினாங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட மனநிலையை ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவாங்க. டாக்டராக மாறினா நோயாளிகளை அன்போடு பார்த்துக்கிடுவாங்க. சோசியல் ஒர்க்கர் ஆனாங்கன்னா ஏழைகளுக்கு உதவுவாங்க. சென்சிட்டிவ் பீப்புள் எப்போதுமே
நியாயத்தின் வழி நடப்பாங்க. எப்போதுமே மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பாங்க. சென்சிட்டிவ் பீப்புள் எப்போதுமே சுற்றி உள்ளதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறனால அவங்க ஈஸியாக ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க, ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. ஸோ அவங்க அவங்களையே கேர் பண்ணிக்கிடணும் மற்றவங்கள பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட்டு டெவலப்பிங் சென்சிட்டிவிட்டி டுவர்ட்ஸ் மேன்கைண்ட். சென்சிட்டிவிட்டி இயற்கையாக மட்டும் கிடைக்காது, நம்ம அதை வளர்த்துக்கிடலாம். எப்படியெல்லாம் வளர்த்துக்கிடலான்னா, மற்றவங்கள கூர்ந்து கவனிக்கிறதுனால. அவங்க அப்படிப்பட்டவங்க தான் ஜட்ஜ் பண்ணாமல் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கவனித்தாலே நம்மளுக்கு சென்சிட்டிவிட்டி வளரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை முறை இருக்கும், அதை புரிஞ்சுக்கிடணும். கூடவே எல்லாரும் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்குனுங்கிறத புரிஞ்சுக்கிடணும். பரந்த மனப்பான்மையோடு நடந்துக்கிடணும். இப்போ ஏதாவது நம்ம தப்பு பண்ணிட்டோன்னா அது தப்புங்கிறத உணரணும். இல்லை இதெல்லாம் ஒரு தப்பா அப்படின்னு நினைக்கக்கூடாது, இதுவும் ஒரு தப்பு தான்ங்கிறத புரிஞ்சுக்கிடணும். சோசியல் சர்வீஸ், சமூக வேலைகளில் பங்கேற்கணும். நம்மளுக்குள்ளே உள்ள இரக்க குணத்தையும் புரிஞ்சுக்கிற திறனையும் வளர்த்துக்கிடணும். சென்சிட்டிவிட்டி டுவர்ட்ஸ் மேன்கைண்ட் ஒரு முக்கியமான மனித குணம். இதுதான் மற்றவங்கள புரிஞ்சுக்கிடுறதுக்கும் மதிக்கிறதுக்கும் மரியாதையோடு நடத்துறதுக்கும் உதவும். நம்ம இயற்கையாகவே சென்சிட்டிவாக இருக்கோமோ இல்லையோ அதை நம்ம கற்றுக்கிடலாம், புரிஞ்சுக்கிடலாம், வளர்த்துக்கிடலாம். அப்படி வளர்த்தாதான் நம்மளோட சுற்றி உள்ள இடம் அமைதியாக இருக்கும், ஒரு நல்ல ஹியூமன் சொசைட்டியாக இருக்கும். நம்ம எல்லாருக்குமே சென்சிட்டிவிட்டி இயற்கையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதை நம்ம வளர்த்துக்கிடலாம். குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம கற்றுக்கிடலாம். உதாரணத்துக்கு ஹிப்ஹாப் ஆதி நடித்த நான் சிரித்தால் மூவியில் வரும்ல, அவங்க எப்படி ஆக்டிங் பண்ண கற்றுக்கிட்டாங்களோ அதே மாதிரி நம்மளும் மற்றவங்களோட உணர்ச்சியை புரிஞ்சு கொள்ள ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதனால் சென்சிட்டிவிட்டி இல்லைன்னு நினைக்காதீங்க, அதை டெவலப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.